ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னாச்சுன்னா, இப்போ வந்து மிக்சர் வந்து ஆல்ரெடி எடுத்த ஆர்டர் இருக்குங்க. தீபாவளி கழித்து நம்மளுக்கு வந்த ஆர்டரு. அது வந்து நேற்று தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடை லீவு போட்டுட்டு ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டுருக்கேன். இதுக்கு கீழே வந்து இது என்னென்னா பேப்பர் போட்டு அந்த ஆயிலெலாம் இறங்கிறதுக்காக கருவேப்பிலை போட்டிருக்கேன். அது ஒரு பார்த்திங்கன்னா இதில் வந்து வேர்க்கடலை கீழே இருக்குங்க. வேர்க்கடலை இது வறுத்து போட்டு அந்த எண்ணெயெல்லாம் அந்த பேப்பர் உரியதுக்காக மூடி வச்சுருக்கேன். நம்ம லேயராக மற்ற ஐட்டம்லாம் இதில் உள்ளே ஆட் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது, அவல் இருக்குது. அவல் போட்டுட்டு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா காரா பூந்தி கிடக்கு. இது பேப்பர் போட்டு மூடி வச்சுருக்கேன் அந்த ஆயிலெலாம் இழுக்கணுங்கிறதுக்காக. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை இதில் வந்து கொஞ்சம் வேர்க்கடலையும் மிக்ஸ் ஆகியிருக்கும். வேர்க்கடலை மிக்ஸ் ஆகியிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே காரா பூந்தி, இதுக்கும் கீழே ஒரு ஐட்டம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல்ல போடுவோம்ல சேமியா மாதிரி அந்த ஐட்டம் கீழே அடியில் இருக்குது. எல்லாம் லேயராக போட்டு எண்ணெய் எடுக்கிறதுக்காக, எண்ணெய் ஊறியதுக்காக பேப்பர் போட்டு மூடி வச்சுருக்கேன். இது இல்லாமல் சர்க்கரை இருக்குது. இப்போ லட்டு போடுறதுக்காக அப்புறம் மாவும் கடலை மாவு பிரிச்சுட்டு வந்ததும் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதிரசம் அடுத்தது போட போகிறேன். அதிரசம் போட்டுட்டு தான் லட்டு போடுவேன். அதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி போன டைம் கேட்டிருந்தாங்க, மிக்சர் போட்ட எண்ணெய் மீதியை என்ன பண்ணுவீங்கன்னு. இதை ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் மிக்சர் போட்டுட்டு மீதி வந்த எண்ணெய். இதை வந்து தூக்கி தூர ஊற்றணும். அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா இது வந்து கருவேப்பிலை கடலை எல்லாமே போடும்போது அப்புறம் இந்த அது என்னது அவல் வறுக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கலரில் வந்துடும் எண்ணெய். இதை ஒன்றுமே பண்ண முடியாது. இது என்ன பண்ணுறது, நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அப்படியே தூக்கி முன்னாடி செடியெலாம் கிடந்ததுன்னா அதெல்லாம் எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா தூக்கி தூர தான் ஊற்றுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5 லிட்ரு எண்ணெய், 1 2 3 4 5 லிட்ரு எண்ணெய் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 5 லிட்டரில் இவ்வளோ எண்ணெய் வந்து மீதி வந்திருக்கு. இந்த எண்ணெயை ஒன்றுமே பண்ண முடியாது. இது இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு வேளை எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்தா இந்த எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 1/2 லிட்ரு எண்ணெய் வந்திருக்கு. இதுக்கு ஒரு 3/4 லிட்ரு எண்ணெய் இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாது. இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது கலரை பாருங்கள். தலையில் தேய்க்கிற இந்த கருவேப்பிலெல்லாம் போட்டு தேய்க்கிற எண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள். இது தூக்கி தூரம் தான் ஊற்றுவோமே தவிர ஒரே டைமாக போட்டு அதோடி முடிச்சுக்கிடுவேன். அடுத்தது எண்ணெய்லாம் ரெடியாக இருக்குது. அது அதிரசத்துக்கு போடுறதுக்கு. சரி, அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டு விடலாம். அது எடுத்த வீடியோ போட முடியுதான்னு பார்க்குறேன். கொஞ்சம் இருக்குது. இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து நம்ம போட ஆரம்பித்த ஆர்டர்.